டிஷ் டிஷ். ஹை, அதே காரு. மா, நான் ஒரு ஒயிட் காரை பார்த்தமா, செம்ம கஷ்டம் போச்சுமா. சூப்பரா இருந்ததுமா. சரி, கை கால் அலம்பிக்கின்னு உள்ள போய் உட்காரு. எப்படா வாங்கின? இதுவா, நேற்று எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருடா. செம்மையா இருக்குடா. ஒயிட்டா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்டா. டேய், சூப்பரா இருக்குடா. எனக்கு தரியா? சரி, வச்சுக்கடா. டேய் சரண், மாமா, சரணோட அப்பா ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. எனக்கும் ரிமோட் கார் வாங்கி கொடுமா. கம்முன்னு படுறா. எனக்கு மட்டும் கார் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நான் பெரிய ஆளானவுடனே நான் உனக்கு பெரிய காராக வாங்கி தரேன். அதில் நீ வேலைக்கு போகலாம். டேய், காத்தால நான் சீக்கிரம் வேலைக்கு போறேன்டா. பேசாம படுத்துங்க. வாங்கி தரனே சொல்ல மாட்டேங்கிற. வாங்கி தரியா இல்லையா? அடி வாங்க போற. பேசாம படுத்துங்க. எனக்கும் அப்பா இருந்தா கார் வாங்கி கொடுத்துருப்பாருலம்மா. டே அன்பு, இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் வா. இதோ வரமா. ஆமாடா, சூப்பரா இருக்குடா. ஹேப்பி பர்த்டே சரண். தேங்க் யூ கா. hey come on guys, let's celebrate the party. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. டேய் அன்பு, எங்கடா என் gift? இதோ தரேன்டா. டேய், சூப்பரா இருக்குடா. நீயே செஞ்சியாடா? ஆமாண்டா. மா, இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்?
நீ வெளில நில்ல அம்பு, அம்மா தான் வந்துட்டேன். அந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து செக் பண்ணிக்கோ. ஏய் இங்கே வா. சரி, நீ ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு மார்னிங் கூப்பிடு. ஏய் என்னது அது? அதானே பார்த்தேன். இந்த வயசுலேயே திருட்டு கேட்குதா? தெரியுமா? நேற்று இந்த கார் நான் அன்பு கிஃப்டாக கொடுத்தேனே, மறந்துட்டு போயிட்டானா? சரி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. டேய், அந்த சட்டையை கொண்டாந்து போடு. துவைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படியே போட்டுனுக்குற. வெல், ஸோ வெற்றிமாறன் சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்தது? இந்த வேர்ல்டு நல்லா இருந்தது. பட் எனக்கு சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் மெலோட்ராமேட்டிக்கான விஷயங்கள், அந்த எல்லாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த பையனை வெளியே தள்ளி விடுறதாக இருக்கட்டும், அந்த பையனோட அப்பா கொஞ்சம் இன்சென்சிட்டிவானவராக இருக்கிறாரு அப்படின்றது ஓகே. ஆனால் அது அவரை வில்லனாக்குறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் அதில் இப்போது திருடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா முன்னாடியே அடிக்கிறாரு பையனை. இம்மீடியட்டாக அம்மா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, என்னன்னு கேட்பாங்க. அங்கே ஒன்றுமே கேட்காம கூப்பிட்டு போக மாட்டாங்க. எல்லோரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்ற இடம்லாம் ரொம்ப அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்த விதம்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. அது தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ அந்த பசங்களோட வேர்ல்டு அது அந்த அம்மா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அது நல்லா இருந்தது. ஒரு கிளைமேக்ஸில் அம்மா ஒரு வெள்ளை கார் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஏன் அந்த பையனை அந்த அம்மா அடிக்கிறப்ப அந்த பையன் ஏன் உண்மையை சொல்ல? அந்த இடத்துல அந்த பையன் அடி வாங்கினதுனால இது அவங்க ஓனர் அடிச்சிட்டாங்கன்றனால அந்த பையன் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க. அப்போ பொய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எனக்கு அது டீட்டெயில் அந்த இடத்துல கேட்ட மாதிரி இல்லை, இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலான்றேன். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் என்றைக்குமே வசனம் மூலியமாக சொல்கிறத விட விஷுவலாக ஒரு விஷயம் ரொம்ப அது க்ரியேட் பண்ணும் இம்பேக்ட்டு. பட் அட்டெம்ப்ட் வாஸ் குட். நல்லா. தேங்க்யூ.